ஒரு 10 நிமிஷம் சொல்லி நான் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் பாஸ்டர் பேசுவார். என்ன அந்த வார்த்தை என்றால், நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம் என்ற ஒரு வார்த்தையை இந்த கடைசி நாளிலே கர்த்தர் நமக்கு தருகிறார். எல்லாரும் சொல்லுங்க, நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். சொல்லுங்க, ஹல்லேலூயா. நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். ஸ்தோத்திரம். எது தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறதோ அதை நீங்கள் மறுபடியும் கட்டப் போறீர்கள். எது குழப்பத்தில் இல்லை என்றால் கெடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் மறுபடியும் கட்டப் போகிறீர்கள். எதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்கள் மறுபடியும் கட்டப் போகிறீர்கள். உங்களை கொண்டுதான் கர்த்தர் கட்டப் போகிறார். நீங்க தான் அதை கட்ட போறீங்க. நீங்க தான் அந்த வேலையை செய்ய போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு அந்த காரியத்தை நிச்சயமாய் செய்து முடிக்க போகிறார். கரங்களை மேல உயர்த்துங்க. உங்களை கொண்டுதான் அந்த வேலை நடக்க போகுது. எந்த வேலை என்று உங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த காரியம் தெரியும். உங்களை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய போகிறார். மறுபடியும் அந்த வேலை ஆரம்பிக்கப்பட போகிறது. மறுபடியும் அந்த வேலை செய்து முடிக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நான் பைபிள் எங்க எடுக்கிறேன் என்றால், எஸ்ராவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் பெரிய ராஜா ஒருவர் அநேக வருஷங்களுக்கு முன்னே கட்டி தீர்த்த இந்த ஆலயத்தை நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். ஸ்தோத்திரம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னால ஆவாது, இது அவ்வளவுதான் என்று எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த வேலையை உங்களை கொண்டு கர்த்தர் மறுபடியும் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். கர்த்தர், இது தேவ வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் உன்னை மறுபடியும் உபயோகப்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னை மறுபடியும் புதுப்பிக்க போகிறார். கர்த்தர் உன்னை மறுபடியும் முன்னோக்கி அவருக்காக ஓட செய்ய போகிறார். மறுபடியும் எல்லாரும் சொல்ற வார்த்தையை, கர்த்தர் இடத்துல மறுபடியும் சான்ஸ் இருக்குது. ஒரே ஒரு மனுஷனை தள்ளி விடுகிறவர் அல்ல, மறுபடியும் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மறுபடியும் எழுந்திருப்பான். ஸ்தோத்திரம். கர்த்தர் மறுபடியும் நம்மை கட்ட செய்ய போகிறார். மறுபடியும் உன் குடும்பத்தை கட்ட போகிறார். மறுபடியும் உன் காரியத்தை கட்ட போகிறார். மறுபடியும் உன் சூழ்நிலையை கட்ட போகிறார். மறுபடியும் நீ இழந்து போனதை மறுபடியும் உன்னை கொண்டு காரியங்கள் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போ கவனிங்க, ஒரு 3 விஷயத்தை இப்ப சொல்றேன் பாருங்க. இவர்கள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வருகிறார்கள். முதல் காரியம் எங்கிருந்து வராங்க? 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வீட்டில் படிச்சு பாருங்க. இந்த கட்டுகிறவர்கள் முதலாவது எங்கிருந்து வராங்க? அவங்க சிறையிருப்பிலிருந்து வெளியே வருகிறார்கள். புதிய வருஷத்துல நிறைய காரியம் நடக்க போகுது வாழ்க்கையில. 2026 நிறைய காரியம் நடக்க போகிறது. அநேக சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போறாரு. நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம் என்று இவங்க சொல்றாங்க பாருங்க. அப்ப இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? அவங்க
ஏதோ ஒரு சிறையில லாக் ஆயிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு சிறையில அகப்பட்டு சில காலங்கள் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் அடைப்பட்டு இருந்தார்கள். கர்த்தர் நினைத்தருளினார், அவர்களை வெளியே கொண்டு வந்தார். நீங்க எங்கேயோ போய் சிக்கினதுனால உங்க வேலை ஸ்டாப் ஆகி நிக்குது. நீங்க எங்கேயோ போய் மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனால் உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய வேலை தற்காலிகமாய் நின்று கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு கர்த்தர் அந்த காரியத்தை நிச்சயமா நான் செய்ய போகிறேன் என்று சொல்கிறார். அதற்காக உங்களை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர போறார். பல வருஷமாய் எந்த இடத்துல நீங்க சிக்கிறீர்களோ அங்கு கர்த்தர் உங்களை வெளியே முதலாவது கொண்டு வர போகிறார். இரண்டாவது உங்களை கொண்டு கட்ட போகிறார். வெளியே வரப்போற வேலை நடக்க போகுது. இரண்டாவது உங்களை கொண்டு ஏதோ ஒரு வேலை கட்டப்பட போகிறது. மூன்றாவது வார்த்தை கவனிங்க. மூன்றாவது உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் உங்களுடைய வார்த்தையை கேள்விப்பட போகிறார்கள். நீங்க கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போகிற அந்த ஆச்சரியமான காரியத்தை, மறுபடியும் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய போற காரியத்தை உங்க சத்துருக்கள் கேள்விப்பட போகிறார்கள். இயேசுவின் நாமத்தினால இவர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசனமாய் மாறட்டும். முதலாவது சிறையிலிருந்து வெளியே வர போறீங்க. இரண்டாவது உங்க கையினால கடவுள் ஒரு நல்ல வேலையை ஆரம்பிக்க போகிறார். மூன்றாவது உங்க சத்துருக்கள் அதை கேள்விப்பட போகிறார்கள். என்ன இவங்க அவ்வளவுதான் நினைச்சோம்? என்ன இவங்க கதை முடிஞ்சிச்சு நினைச்சோம்? என்ன இவங்களால முடியாதுன்னு நினைச்சோம்? என்ன இவங்க அவ்வளவுதான், இவங்க விசுவாசத்துல இல்ல, இவங்க பின்வாங்கி போயிட்டாங்க, இவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க என்று நினைத்தோம். ஆனால் மறுபடியும் எழும்பி விட்டார்களே, மறுபடியும் எழும்பி நின்று விட்டார்களே என்று உன் சத்துருக்கள் கேள்விப்பட போகிறார்கள். இது நடக்க போகிறது. இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் செய்த அதே காரியம் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் குடும்பத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். கையை தட்டுங்க, கரங்க தட்டுங்க. அதே காரியம் உன் குடும்பத்தில் உன்னை கொண்டு கர்த்தர் மறுபடியும் வேலையை ஆரம்பிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஏன் அந்த வேலை நின்று போயிற்று? அதுக்கு ஒரு 4 விஷயம் சொல்லி அடுத்த காரியத்தை நான் போயிடுறேன். சீக்கிரம் போயிடுறேன். ஏதோ ஒன்றை இவங்க மறுபடியும் கட்டுறாங்க. மறுபடியும் கடவுள் அவங்களை கொண்டு கட்ட வைக்கிறார். ஆனால் இந்த வேலை ஏன் நின்று போயிற்று? ஒரு 4 விஷயங்கள். நம்மை கடவுள் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருந்தார். நம்ம நிறைய தேவனுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தோம், நல்லா இருந்தோம். ஆனா நடுவில் ஏதோ ஸ்டாப் ஆயிடுச்சு. 4 ரீசன்கள் ஏன் இந்த கட்டட வேலை நின்று போயிற்று என்று ஒரு 4 விஷயங்கள். ஸ்தோத்திரம். எல்லாமே எஸ்ரா 4-5 அதிகாரத்துல வீட்டுல படிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். நம்பர் 1, 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே இது 4ம் சத்ருவோட வேலை. சத்ருக்களின் வேலையினால, சத்ருக்களுடைய தந்திரத்தினால இந்த வேலை நின்று போனதை கர்த்தர் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றார். ஸ்தோத்திரம். ஏன் நின்று போயிற்று என்றார். முதலாவது கலகம். 5ஆம் அதிகாரம் 15 நினைக்கிறேன். முதலாவது என்னங்க? சத்தமா சொல்லுங்க. கலகம். கலகத்தினால் அந்த வேலை நின்று போயிற்று. கலகத்தினால் அந்த கட்டடம் இடிக்கப்பட்டது. கலகத்தினால் அந்த வேலை அழிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். கலகம். சாத்தான் உன்னை தந்திரமா ஏமாற்றி உன் குடும்பத்தை முன்னேற செய்யாமல் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை முடக்கும்படிக்கு பல கலகமான காரியங்களை செய்தான். அதனாலதான் உன் வேலை நின்று போயிற்று. அதனாலதான் நீ தேவனுக்காக செய்ய வேண்டிய வேலை நின்று போயிற்று. ஸ்தோத்திரம். பயப்படாத, அந்த வேலை மறுபடியும் ஆரம்பிக்க போகுது. கையை தட்டு. பயப்படாத, அந்த வேலை திரும்ப ஆரம்பமாகும். கலகம். கலகத்தினால நம்ம கெடுத்தான் சாத்தான். இரண்டாவது ஏன் என்றால், இரண்டாவது நஷ்டம். அதே வசனம்
ரெண்டாவது என்னங்க? நஷ்டம். கொஞ்சம் நஷ்டத்தை கொண்டு வந்து கடவுளுக்காக நம்ம செய்ய முடியாமல் நம்மை முடக்கி விட்டான். ஆவிக்குரிய நஷ்டம், பணப்பிரச்சனை நஷ்டம், குடும்பத்துல நஷ்டம், பிள்ளைகள் மூலமாய், கணவன் மூலமாய் சில நஷ்டங்களை கொண்டு வந்ததுனால உன் வேலை நின்று போயிட்டு. நஷ்டங்களை கொண்டு வந்ததுனால உன்னுடைய 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 காரியங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு நின்று போயிட்டு. இவைகளெல்லாம் சாத்தான் உன்னை முடக்கும்படி செய்த காரியங்கள். கர்த்தர் நினைத்தருளினால் சாத்தான் காரியங்கள் எல்லாம் சின்னாபின்னமாய் ஆக்கி போட்டார். கர்த்தர் எழுந்தருளுவார். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. கடவுள் நம்ம ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். எப்பவுமே ஒரே மாதிரி அவர் நம்மளை கையை விட்டு நம்ம நிலைமையை அப்படியே விட மாட்டார். ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் வல்லமையாய் உன் வாழ்க்கையில் எழுந்தருளுவார். வல்லமையாய் எழுந்தருளுவாய். மூன்றாவது காரியம், ஏன் அந்த வேலை நின்று விட்டது என்றால் விரோதம். 19ஆம் வசனம். ஏன் நின்று விட்டது? சத்தமா சொல்லுங்க. விரோதிகள், விரோதமான காரியங்கள், விரோதமா செய்யறது, குடும்பத்துக்கு விரோதமாய், சமாதானத்துக்கு விரோதமாய், வீட்டுக்கு விரோதமாய், விரோதமாய் சில மனுஷர்கள் எழும்பி விரோதமாய் சில காரியங்களை செய்ததுனால அந்த வேலை நின்று போயிட்டு. நம்மளுக்கே தெரியல. விரோதம், விரோதம், போராமை, வன்கண்ணு, வைத்தறிச்சல், எங்க முன்னேறாங்க, எங்க இவங்க வளர்றாங்க, எங்க இவங்க நல்லது நடக்குது என்று விரோதமாய் சில காரியங்கள் உன் குடும்பத்துக்கு செய்திருக்கிறார்கள். விரோதமாய் சில மனுஷர்கள் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பினார்கள். விரோதமாய் உன் பக்தியையும் உன்னுடைய காரியங்களையும் கெடுக்கும்படிக்கு சாத்தான் மனுஷர்களை ஏவிவிட்டான். அதனால் உன் நல்ல வேலை நின்று போயிட்டு. கலங்காதே, கர்த்தர் மறுபடியும் எழுப்புவாராக. மறுபடியும் எழுப்புவாராக. என்னை எழுப்பும் ஆண்டவர். கையை மேல சொல்லுங்க. இந்த வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. என்னை எழுப்பும் ஆண்டவர். எல்லாரும் சொல்லுங்க. என்னை எழுப்பும் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான்காவது காரியம், ஏன் அந்த வேலை நின்று விட்டது? நான்காவது காரியம், துரோகம். எந்த வசனம்? அதே 19ஆம் வசனத்துல. துரோகம். துரோகம் பண்ணாங்க. சில பேரை நம்பணும், இவங்க நமக்கு உதவி செய்வாங்க, இவங்களுக்கு நம்ம கூட இருப்பாங்க, இவங்க நம்மளை நேசிப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் அவங்க என்ன செய்தாங்க? அவங்க சில துரோகத்தினால் இந்த வேலை நின்று போயிட்டு. சில துரோகத்தினால் உன் கட்டும் வேலை நின்று போயிட்டு. சில துரோகத்தினால் நீ ஆரம்பித்த வேலை தடைப்பட்டது. சில துரோகத்தினால் நீ அழகாய் கட்டி எழுப்பினது இடிக்கப்பட்டது. கலங்காதீங்க, கலங்காதீங்க. நான் சொல்றேன் பாருங்க. ஏன் இந்த வேலையை கடவுள் திரும்ப ஏன் ஆரம்பிக்கிறார், திரும்ப ஏன் கட்டுறாருன்னா, அந்த வேலை மனிதன் அல்ல, தேவனுடைய வேலை. அது மனிதனுடைய வேலை அல்ல. யாருடைய வேலை அது? நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு கவனிங்க. நீங்க செய்யற பக்தியா இருக்கட்டும், உங்க குடும்பமா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்க கையில் இருக்கிற கடமைகள் உங்களுடையது அல்ல, அது தேவனுடையது. உன் வீடு தேவனுடையது, உன் பிள்ளைகள் தேவனுடையவர்கள், உன் குடும்பம் தேவனுடையது, உன் மனைவி தேவனுடையவள், உன் கணவன் தேவனுடையவர். அந்த வேலையை கடவுள் ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். அது கர்த்தருடைய வேலை. அதனால் எந்த மனிதனும் நிறுத்த முடியாது. மறுபடியும் அது கட்டப்படும். மறுபடியும் என் தேவன் அவருடைய வேலையை செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ அடுத்த ஒரு பகுதி, எந்த சூழ்நிலையில் இந்த வேலையை மறுபடியும் இவர்கள் கட்டி முடிக்கிறார்கள்? எந்த சூழ்நிலையில்? ரெண்டு சூழ்நிலையின் மத்தியில இந்த வேலையை மறுபடியும் இவர்கள் கட்டி முடிக்கிறாங்க. ரெண்டு சூழ்நிலை. நம்பர் 1 என்ன சொல்லுமா? பெரும் விரோதிகள் மத்தியில இந்த வேலை மறுபடியும் செய்து முடிக்கப்பட்டது. ஆமென். பெரும், சொல்லுங்க, பெரும் விரோதிகள் மத்தியில் இந்த வேலை மறுபடியும் செய்து முடிக்கப்பட்டது. இரண்டாவது,
விரோதத்தின் மத்தியில் இந்த வேலை செய்து முடிக்கப்பட்டது. விரோதிகள் மத்தியிலே இந்த வேலை செய்து முடிக்கப்பட்டது. அடுத்தது, விரோதத்தின் மத்தியில் இந்த வேலைகள் செய்து முடிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் என்ன செய்யறது? என் குடும்பத்துக்கு விரோதமா அப்படி இருக்கிறாங்க, நான் என்ன செய்யறது? என் குடும்பத்துக்கு விரோதமா இப்படி பேசுறாங்க, நான் என்ன செய்யறது? என் பிள்ளைங்களை நல்லா இருக்கிறது அவங்க பிடிக்கிறது இல்ல, என் குடும்பம் நல்லா இருக்கிறது பிடிக்கிறது இல்ல, இப்படி பண்றாங்க, இப்படி பேசுறாங்க, இப்படி விரோதமா பண்றாங்க, நான் என்ன செய்யறது என்று அமைதியா இருக்க வேண்டிய காலம் அல்ல. அதன் மத்தியில் நீ செய்ய வேண்டும். அதை பார்த்து நீ அமைதியா இருக்க வேண்டிய காலம் அல்ல இந்த காலம். விரோதிகள் இருப்பார்கள், விரோதமாய் செய்கிறவர்களும் இருப்பார்கள். அதன் மத்தியில கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அதன் மத்தியில உன் உன்னோடு கூட இருப்பார், உன் வேலையை செய்து முடிக்கும்படிக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிறையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வந்து ஒரு கட்டும் வேலையை, ஒரு புதிய வேலையை கர்த்தர் உன்னை கொண்டு மறுபடியும் செய்து முடிக்க போகிறார். ஸ்தோத்திரம். மறுபடியுமாய். ஒருவேளை பல வருஷங்களுக்கு முன்னாடி நின்று போயிருக்கலாம், பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையை விட்டு இருக்கலாம், பல வருஷத்துக்கு முன்னாடி நீ இருந்த நிலவரமா இருக்கலாம். கர்த்தர் வருகிற 2026 மறுபடியுமாய் உன்னை கொண்டு அந்த வேலையை திரும்ப ஆரம்பிப்பாராக. ஹல்லேலூயா. கடைசி இன்னொரு வருஷம் சொல்லி முடிக்கிறேன். எப்படி இவர்கள் மறுபடியுமாய் இதை செய்து முடித்தார்கள் தெரியுமா? எப்படி இவர்கள் அந்த கிட்டு போன வேலை, பாதியில விட்ட வேலை, நஷ்டப்பட்ட வேலை மறுபடியுமாய் எப்படி இவர்கள் கட்டி முடித்தார்கள்? 2 காரணங்கள். ஸ்தோத்திரம். 2 காரணங்கள். நம்பர் 1, முதலாவது என்ன தெரியுமா? 2ஆம் வசனத்துல படிக்கும், 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, அவர்களை பலப்படுத்தும்படிக்கு தேவ தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு இருந்தார்கள். ஆமென். அந்த வசனம் படிங்க. அப்பொழுது செயல்தேவின் குமாரனாகிய செருபாபேலும் யோசாதாக்கின் குமாரனாகிய யோசுவாவும் எழும்பி எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகள் அவர்களோடு இருந்தார்கள். அதனால் மறுபடியும் இந்த வேலையை ஆரம்பித்து முடிப்பார்கள். ஆமென். தேவனுடைய தீர்க்கதரிசிகள் என்றால் தேவனுடைய ஊழியக்காரர்களும் தேவனுடைய வார்த்தைகளும் அவர்களோடு கூட இருந்ததினால மறுபடியும் இந்த வேலையை செய்து முடித்தார்கள். ஒரே வார்த்தை சொல்றேன், தைரியமா எழும்புங்க. தீர்க்கதரிசியாக நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம். தைரியமாய் உங்களுடைய கரத்தை நீட்டி தேவனுடைய வேலையா இருக்கட்டும், குடும்பத்தின் காரியமா இருக்கட்டும், பிள்ளைகளின் காரியமா இருக்கட்டும், எதிர்கால காரியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தைரியமாய் கரம் கொண்டு முன்னேறி போங்கள். உங்களோடு தீர்க்கதரிசியாக நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம். எங்களுக்கு அவர் சோத்திரம். கையை மேல உயர்த்துங்க. எங்க தீர்க்கதரிசிகள் எங்களோடு இருக்கிறார்கள். எங்க தீர்க்கதரிசிகள் எங்களோடு இருக்கிறார்கள். யாரு தீர்க்கதரிசி? ஊழியக்காரர்கள் உங்களோடு கூட இருக்கிறார்கள். எங்க தீர்க்கதரிசிகள் எங்களோடு இருக்கிறார்கள். இந்த வார்த்தை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகள் அவர்களோடு கூட இருந்ததினால அவர்கள் கலங்கி போல, பயந்து போல, விட்ட வேலையை விடல, நொந்து போல, அவர்கள் மறுபடியும் அந்த வேலையை செய்து முடித்தார்கள். ஸ்தோத்திரம். உங்களை கொண்டு கர்த்தர் துவங்கின வேலையை உங்களை கொண்டு செய்து முடிக்கும் வரைக்கும் என் ஊழியக்காரர்களை கர்த்தர் உங்களுக்கு பலனாய் வைப்பார். ஊழியக்காரன் வார்த்தைகள் உங்களுக்கு பலப்படுத்தும். ஊழியக்காரனின் பிரசன்னம் உங்க கூட இருக்கும். ஊழியக்காரனின் நல் வார்த்தைகள் உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். ஏன்? உங்களை கொண்டு தேவன் துவங்கின வேலை முடிக்கும்படிக்காக. ஆமென். இன்னொரு வார்த்தை, எப்படி இவங்க இந்த வேலை செய்து முடித்தாங்க? கடைசி வார்த்தை, எப்படி இவர்கள் மறுபடியும் இந்த வேலையை துவங்கி செய்து எப்படி முடித்தார்கள் என்றால், ஒரே விஷயம், இவர்கள் துவங்கின வேலை தடைப்படாதபடிக்கு கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல இருந்தது. சூப்பர்ல, ஸ்தோத்திரம். இந்த வசனம் 5ஆம் வசனம் படிங்க தம்பி. 5ஆம் வசனம்.
அந்த யூதருடைய மூப்பரின் வேலை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனுடைய கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டது. அதனால் மறுபடியும் அந்த வேலையை அவர்கள் செய்து சொல்லுங்க முடித்தார்கள். ஸ்தோத்திரம். நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் உங்களுக்கு, நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், அதை மறுபடியும் சொல்றேன். உங்களுடைய குடும்ப கடமைகளை நீங்கள் செய்து முடிச்சு தான் இங்கிருந்து நீங்க போன. நீங்க பிள்ளைகளா இருக்கட்டும், உங்க கையில கொடுக்கப்பட்ட குடும்பம், பிள்ளைகள், மனைவி, கணவன், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கடமைகளை நீங்கள் செய்து முடிக்கணும். எதையும் பாதியில் விட்டு போக கூடாது. எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். குடும்ப காரியம் மாத்திரம் அல்ல, நான் இங்க சொல்றேன் பாருங்க, உங்க குடும்பம், பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, உங்க தலைமையில ஒவ்வொரு ஊழியங்களும் இருக்கிறது. தேவனுக்காக செய்ய வேண்டிய சில ஊழியம் பாரம் உங்க தலைமையில இருக்குது. அதை கண்டுபிடிங்க. நீங்க இதெல்லாம் நாம் பாதியில விட்டுட்டு நாம் போவது தேவ சித்தமே கிடையாது. இதெல்லாம் பாதியில விட்டு நீங்கள் போவது தேவ சித்தமே கிடையாது. ஸ்தோத்திரம். ஒருவேளை தடைப்பட்டு நின்றிருக்கலாம். உன் குடும்ப விஷயம், வீட்டு விஷயம், பிள்ளைகள் விஷயம், படிப்பு விஷயம், விவாக விஷயம், ஜாப் விஷயம், பிசினஸ் காரியம் ஒருவேளை தடைப்பட்டு நிற்கலாம். கர்த்தர் மறுபடியும் சந்தர்ப்பங்களை உண்டாக்குறார். உனக்கு மறுபடியும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் என் தேவன். ஸ்தோத்திரம். அன்பின் தேவன் அவர், அன்பின் தேவன் அவர். ஸ்தோத்திரம். வேலை மறுபடியும் ஒரு முறை தடைப்பட்டுச்சு, ஆனால் இந்த வாட்டி தடைப்படாதபடிக்கு அங்க என்ன செய்யறாராம் கடவுள்? அவருடைய கண்கள் என்ன பண்றாரா? நம்ம மேல வைக்கிறாராம். ஆமென். கலங்காதீங்க. இங்க இருந்து இந்த 3 நாள் மீட்டிங் முடிச்சிட்டு நீங்க மறுபடியும் அவங்க வேலைகளை துவங்கும் போது தேவனுடைய கண்கள் உங்க மேல இருக்கும். 2026 புதிய வருஷத்தை நீங்கள் துவங்கும் பொழுது நல்ல தைரியமா சொல்லுங்க, என் தேவனுடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளைங்க மேல கடவுளுடைய கண் இருக்கிறது. என் கணவன் மேல் கடவுளுடைய கண்கள் இருக்கிறது. என் மனைவியின் மேல் கடவுளுடைய கண்கள் இருக்கிறது. எங்க ஊழியக்காரர் மேல கடவுளுடைய கண்கள் இருக்கிறது. எங்க சபை மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது என்று இந்த வார்த்தையோடு கூட புதிய வருஷத்தை நீங்கள் துவங்குங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மறுபடியும் அந்த வேலையை துவங்கி முடிக்க போகிறார். நாங்கள் திரும்ப கட்டுகிறோம். நாங்கள் மறுபடியும் கட்டுகிறோம். நாங்கள் மறுபடியும் எழும்புகிறோம். நாங்கள் மறுபடியும் முன்னேறுகிறோம். நாங்கள் மறுபடியும் எழும்பி பிரகாசிக்கிறோம். கரங்களை மேல உயர்த்த, கண்களை மூடுங்க. நான் முடிக்கிற இடத்துல பாசம் வரக்கூடாது. ஹல்லேலூயா. கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம்.